உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என்ன பொருத்தம் சார் ஒரு தம்பதிகளுக்கு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்? ஆனா அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்குமே பொருத்தம் கிடையாது. இதை முதல்ல யாரும் இது வரைக்கும் பார்க்கல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர்னா கிரகம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. கிடையாது. முதல்ல கல்யாணம் பண்ணும் பொழுது மனப்பொருத்தம் தான் பார்க்கணும். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குங்க டிக். இந்த அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, ஆத்தா சொன்னாருங்க, இதுக்கெல்லாம் பிடிக்க கூடாது. லக்னத்துக்கு 7வது இடம் 8வது இடம் நல்லா இருந்தது, சுத்தமா இருந்தது, அதுல நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். கட்ட பொருத்தம் நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணலாம். மனப்பொருத்தம் இருந்தா கட்ட பொருத்தத்தையும் பார்க்க வேண்டாம். நிச்சயமாக திருமணம் சக்சஸ் ஆகும். திருமணத்தை சனி பகவான் கொடுத்துட்டு போவாரு. அது ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை தொடரும் அப்படின்னு சொல்றாங்களே. 7.5 சனி காலத்துல கல்யாணம் நடக்கும். 7.5 சனி காலத்துல கல்யாணம் நடக்காதுன்னு 7.5 வருஷத்துக்கு இவன் போஸ்ட் பண்ணிட்டான். சார் சனி இப்ப சரியில்லை சார், அதனால போஸ்ட் அப்படிங்கிறான். அது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தோட சப்போர்ட். கல்யாணம்ங்கிறது குலம் தழைப்பதற்கான முதல் வழி. அப்ப அந்த குலம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தை டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, நல்லதே நடக்கும் சார். இப்போ இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல்வேறு குழப்பங்கள் எல்லாருக்குள்ளே இருக்குது. பெற்றோர்களுக்காக இருக்கட்டும், தங்களுடைய குழந்தைகளை ஒரு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் ஜோதிட பொருத்தம் பார்க்குறாங்க, 10 பொருத்தம் பார்க்குறாங்க. அப்படி இருந்துமே அவங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்குது. ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பொருத்தம் இப்படி தான் பார்க்கணும், இந்த 10 பொருத்தம் முக்கியமா, இல்லை ஒருத்தர் ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன பொருத்தம் சார் ஒரு தம்பதிகளுக்கு சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்? திருமணம்னே குழப்பம்தான். குழம்புனாதான் திருமணம். அதுக்கு ஒரு மனுஷன் சாதாரணமாக அப்பாவுடைய வளர்ச்சியில் இருக்கிறான், ஒரு பொண்ணு அம்மாவுடைய வளர்ச்சி, அம்மா அப்பா வளர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னா அவன் ஒரு இண்டிவிஜுவலாக நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, இப்போ இந்த கேமரா நிற்கிதுமா, இந்த கேமரா எப்படி நிற்கிது? ஸ்டாண்டு. எஸ், ஸ்டாண்டு போன. இப்போ இந்த ஸ்டாண்டு தான் கல்யாணமா. இது தனித்து இயங்குது. இந்த கேமரா இப்போ ஒருத்தவங்க ஆன் பண்ணால் போதும், அது இயக்கப்படும். அதாவது கேமரா நிற்க முடியும் அதால். அப்போ ஒரு மனிதன் தனித்து செயல்பட்டு ஒரு வெற்றி பெறணும்னா திருமணம் ரொம்ப முக்கியமாக. அதில் என்னென்னா அப்பா அம்மா நமக்கு எப்பயுமே சப்போர்ட்டாகவே இருப்பாங்கம்மா. அதனால் நமக்கு ஒரு பெரிய இது தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்குமே பொருத்தம் கிடையாது. இதை முதல்ல யாரும் இது வரைக்கும் பார்க்கல. கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் பொருத்தம். நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இவங்க மாதிரி அடிச்சுக்கிறது உலகத்தில் இருக்க மாட்டாங்க. சில பேர் பிரிஞ்சு போயிடுவான், சில பேர் அப்பாவை போய் தப்பா வெளியில பேசுவான், அம்மாவை போய் தப்பா பேசுவான், வெளியில யார் பேசுறாங்களோ இவன் பேசுவான், பொண்ணும் பேசும் பையனும் பேசும். இவங்களுக்குள்ள பொருத்தம் இருக்காது. இதை ஒரு பெரிய விஷயமா யாரும் இது வரைக்கும் எடுக்கல. என்ன காரணம்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பாண்டு, அதாவது பிறந்த பிளட்டு, இப்போ அடுத்த பிளட் ஒன்று உள்ள என்ட்ரி ஆகுது. இது கல்யாணம். இப்போ அந்த பிளட் உள்ள என்ட்ரி ஆனோடனே அந்த புள்ள தான் இந்த பையனை, ஒரு பொண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருந்தா அந்த பையனை வழி நடத்தி நல்ல முன்னுக்கு கொண்டு வருவாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர்னா கிரகம் சரியில்லை, ஜோதிடம் சரியில்லை அப்படிங்கிறாங்க. கிடையாது. ஜோதிடம் சரியோ கிரகம் சரியோ இல்லையோ, இன்னாருக்கு இன்னாருன்னு ஆண்டவன் முடிச்சு போட்டிருப்பான். இவங்களை இணைச்சாச்சு, அவங்களோட அந்த டிராவல் பண்ண முடியும். ஆனா அந்த பண்ண முடியாத அளவுக்கு இணைச்சவங்களே விரோதமா இருப்பாங்கம்மா. இதுதான் குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். இதுலேருந்து எப்படி வெளிப்படலாம்னா, முதல்ல கல்யாணம் பண்ணும் பொழுது மனப்பொருத்தம் தான் பார்க்கணும். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குங்க டிக். பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா டிக். இந்த அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, ஆத்தா சொன்னாருங்க, இதுக்கெல்லாம் பிடிக்க கூடாது. ஒரிஜினாலிட்டியே பிடிச்சிருக்கா கேளு, இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப மனப்பொருத்தம் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுமே டிவோர்ஸ்ல போய் முடியுது இல்லையா சார்? கண்டிப்பாமா. மனப்பொருத்தம்ங்கிறது
என்றைக்குமே அது சின்ன பிள்ளைங்க தானே மனப்பொருத்தம் பார்த்துக்குது. அதுங்க என்ன பண்ணுது, 10 நாளைக்கு பார்த்துக்குது. இப்போ ஒரு பையனை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, அந்த பையனை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு, இந்த காலத்தில் அஜித் மாரி இருக்காரு, விஜய் மாரி இருக்கு, இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்காரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. அனிருத் மாரி இருக்காரு அப்படின்வாங்க. உள்ளே போக போக தான் அவர் யாருன்னு தெரியும். அர்னால்டா, அனிருத்தா, சிவகார்த்திகேயனா, இல்லை சிவாஜி கணேசனா, என்ன நடக்குது. அவன் ட்ராவல் பண்ண முடியாது. அந்த ட்ராவல் பண்ண முடியாத நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால், அப்போ யாராவது ஒருத்தர் அட்வைஸர், யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கவுன்சிலிங் எடுக்கணும். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ண நிலையில இருந்த மனநிலையில தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து அவங்க வளர்ந்துருக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் போது அந்த பையனை ஒரு அடிமையாகவே பார்த்துருக்கோம். ஏன்னா காதலிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் வந்து இந்த பொண்ணு எது சொன்னாலும் கேட்பான், ஏஞ்சிருப்பான், உட்காரணும் இருப்பான். அவனுக்கு சுயமரியாதை இருக்காது. மேக்சிமம் சுயமரியாதை இருந்தால் தான் காதல் சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே மட்டுமா சுயமரியாதை வேண்டாம், அதுதான் சுயம் வரம். கண்டிப்பாக சார். சுயமரியாதை அங்கே இல்லாமல் இருந்தால் சுயம் வரம். அதே அங்கே மரியாதை தேவைப்பட்டால் அது கொள்கை வெளியில் வந்துடும். இது ஒன்று. ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கு மனப்பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். இது நல்லா தெரிஞ்சுங்க. மனப்பொருத்தம் இல்லைன்னா எத்தனை பொருத்தம் இருந்தாலும் அது செட் ஆகாது. சரி, மனப்பொருத்தம் இருந்தாமல் கல்யாணம் பண்ணியாச்சு சார், இப்போ அவங்களை என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் மீது அன்பு கொண்டு அந்த இடத்துல அந்த குழந்தை வரமாக இருந்து அந்த சுயம்பரம் நல்லாயிருக்கும். குழந்தை மேலே அவங்களுக்குள்ள அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக கல்யாணம் எங்கெல்லாம் தடைப்படுது அப்படின்னு கேட்டால், சில பேர் இந்த 10 பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணுவாங்க. சார் 8 பொருத்தம் இருக்குங்கன்னா 8 பொருத்தம்லாம் வேணாங்க, அது 8 நல்லா இல்லை அப்படின்வாங்க. இதெல்லாம் அபத்தமான வார்த்தை. இப்போ சிலர்லாம் 5 பொருத்தம், 5ஏ வேண்டாமா. ஓப்பனாக சொல்லப்போனால் பொருத்தத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு 2வது இடம், லக்னத்துக்கு 7வது இடம், 8வது இடம் நல்லா இருந்தது, சுத்தமாக இருந்தது, அதில் நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்தா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். கட்டப்பொருத்தம் நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணலாம். மனப்பொருத்தம் இருந்தால் கட்டப்பொருத்தத்தையும் பார்க்க வேண்டாம், நிச்சயமாக திருமணம் சக்ஸஸ் ஆகும். இதை விட இன்னொன்று, நம்மக்கிட்ட ஒரு விவசாயிகிட்ட போய் கேளுங்களேன். பயிர் வச்சிருப்பார், கையில் விதை வச்சிருப்பார். அந்த விதையை எப்போ அதை வந்து தெளிக்கணும்னு அவருக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஆடி மாதத்தில் விதை விதைப்பாங்க. ஆடியில் தண்ணி வரும், அப்போ தான் உங்களுக்கு ஆவணியில் தான் அதை விதை விதைச்சி, சில பேர் புரட்டாசியில் விதைப்பாங்க, ஐப்பசியில் இது பண்ணி தையில் அறுவடை நடக்கும். ஏன்னா விவசாயிக்கு தெரியும் அந்த கை விதையை எப்போ விதைக்கணும்னு. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணணும், பிள்ளைங்க முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன தேதியில் கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன கிழமையில் பண்ணிக்கணும், என்ன நட்சத்திரம் என்ன ராசியில் அது பண்ணிக்கணும், என்ன லக்னத்தில் தாலி கட்டணும். அதாவது சிரலக்கணம், சரலக்கணம், அப்படி உபயலக்கணம்னு 3 லக்கணம் இருக்குது. உபயலக்கணம், சிரலக்கணம், சரலக்கணம்னு இருக்குது. சிரலக்கணத்தில் கல்யாணம் பண்ணோம்னா தாலி கயிறு கடைசி வரைக்கும் அதுலேயே நிற்கும். நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம், என்ன லக்னமும் பார்க்கறது கிடையாது. முகூர்த்த நேரம்னு ஒன்று போடுறோம், அது வேற ஒரு நேரத்தில் நடக்கும். அந்த டைமிங்கில் அந்த லக்னத்தில் தான் நடத்தணும். அப்போ வந்து நீங்கள் மனப்பொருத்தம் இருந்தால் நல்ல தேதி, நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், நல்ல லக்னம் பார்த்து கல்யாணம் பண்ணுறவர்களுக்கு பிரிவே கிடையாது. ஆனால் எப்படி நம்ம ஒவ்வொரு வண்டியும் நம்ம வாங்கும்போது நல்லா கவனிச்சிங்க, இன்னோவா வாங்கினாலும் சரி, BMW வாங்கினாலும் சரி, அடிக்கடி சர்வீஸுக்கு கொண்டு போகிறோம் இல்லையா, இன்சூரன்ஸ் கட்டுறோம். அதே மாதிரி தான் லைஃப்லேயும் நம்ம 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவ்வப்போது கவுன்சிலிங் பண்ணிக்கணும். நாம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு. அன்னைக்கு இருக்கிற உலகத்தில் தேவையில்லை, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருந்தால் டைவர்ஸே வராதுமா. ஓகே சார். இப்போ திருமணம் அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பொருத்தவங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும், திருமணம் நடக்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலும் இன்ன வரைக்கும் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டே தான், எந்த ஒரு ஜாதகமும் எங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னு ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும். இதற்கு தசாபுத்திகளும் முக்கிய காரணமாக இருக்குமா? கண்டிப்பாம்மா. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், பருவம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் காலத்திலேயே கல்யாணம் பண்ணிடணும். ஒரு காலத்தில் பெரியவர்கள் வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. அதிகபட்சம் 21 வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். 24 வயசுக்குள்ளே குழந்தை பிறந்துடும். 40 வயசில் அவங்க பிள்ளைகளுக்கு இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. 60 வயசில் இவங்க அப்பா அந்த பேரம்பேத்திகளோடு இவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணனான்னா முதல்ல பேரண்ட்ஸே எதிர்ப்பாக இருக்காங்க. இப்போ படிக்குது என் பிள்ளைங்கிறாங்க.
ஒரு வரனை போய் கேட்டாலும் படிக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்றாங்க. முதல்ல நம்மளுடைய கல்யாண விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வரனை தட்டக்கூடாதுமா. ஓகே, முதல் வரன் தட்டக்கூடாது. அட்லீஸ்ட் பரிசீலனையாவது பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது முதல் வரனை முடியாது, இல்லை இப்போ பண்ணுற விஷயம் இல்லை அப்படின்றாங்க, தைரியமாக சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஒன்று பையன் நல்லா இருந்தால், எனக்கு பையன் நல்லா இருக்காங்க, நம்ம வந்து இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிப்போம், 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிப்போம், இப்படி கூட சொல்லலாம். அதை முதல் ஸ்டெப்பே தப்பாக போகுது. அடுத்த 2வது விஷயம் என்னென்னா, கல்யாணத்தை பற்றி சின்ன வயசில் பேரண்ட்ஸும் சரி பிள்ளைங்களும் சரி சிந்திக்கிறது கிடையாது. இப்போ முதல்ல என்னென்னா, பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சிந்திச்சாங்க, பிள்ளைங்க சிந்திச்சாலுங்களும் பேரண்ட்ஸ் சிந்திச்சாங்க. இப்போ என்னென்னா, பிள்ளை படிக்கிறான், அவன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறான், இப்போ தான் போயிருக்கான் வேலைக்கு, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க, கல்யாண வாழ்க்கையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சுயமரியாதை அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையில் வந்து அங்கீகாரம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அங்கீகாரம்னா என்ன? என் புருஷன் கலெக்டராக இருக்கணும், என் பொண்டாட்டி டாக்டராக இருக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிக்கு புருஷனாக இருக்கணும், பொண்டாட்டி புருஷனுக்கு பொண்டாட்டியாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு பையன் கலெக்டர் ஆகிட்டான்னா அவங்க வீட்டில் எப்படி வரந்துடுறாங்க? அவங்க பொண்ணு வீட்டு சைடில் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அடுத்து டாக்டர் ஆகிட்டு ஒரு பொண்ணு அப்படின்னு எப்படி வரந்துடுறாங்க? டாக்டர் படிச்சிருக்கணும் மாப்பிள்ளை. இப்போ என்ன பண்ணுது, முடிவு என்ன ஆகுது, நம்ம தகுதி தான் முடிவெடுக்குது. நம்மளுடைய தகுதியை தான் நம்ம இன்னொரு தகுதிக்கு பார்க்குறோமே தவிர கல்யாணம் பண்ணலை. கண்டிப்பாக நமக்கு வரனுக்குள்ள வரன் மிக்ஸ் ஆகலை. இங்கே தகுதிக்கு தகுதி பார்க்கறதுனால அந்த தகுதி கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். மனம் நடக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இரு மனம் நடக்காமல் இருக்க பல மனங்கள் தடுக்குது. இப்போ பொதுவாக இந்த திருமணம் அப்படிங்கிறது இந்த 7.5 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சார், சனி பெயர்ச்சி வந்து ஒரு 7 வருடம் ஒருத்தர் ஆட்டி படைக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய மாற்றத்தை வந்து கொடுத்துட்டு போகும். அதில் குறிப்பாக வந்து திருமணத்தை வந்து சனி பகவான் கொடுத்துட்டு போவார். அது வந்து ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், அந்த அம்மா இங்கே வந்து உட்காரட்டும், நாங்கள் போய் உட்கார்றோம். ஏன்னா எல்லா கேள்விக்கும் பதில் அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே அதாங்க, 7.5 சனி காலத்தில் கல்யாணம் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 7.5 சனி காலத்தில் கல்யாணம் நடக்காதுன்னு 7.5 வருஷத்துக்கு இவன் போஸ்ட் பண்ணிட்டான். சார் சனி இப்போ சரியில்லை சார், அதனால் போஸ்ட் அப்படிங்கிறான். அதுமாரி பண்ணாதீங்க. உண்மையிலேயே சனி பகவான் பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பை, கல்யாணம் பண்ணுறது பொறுப்புங்க, வீடு கட்டுறது பொறுப்பு, குழந்தை பெற்றுக்கிறது பொறுப்பு, இதை நல்லா வளர்க்குறது பொறுப்பு, நல்லதாக நடத்துறது பொறுப்பு, இதை ஒழுக்கமாக நடத்துறது பொறுப்பு. அதை விட முக்கியமான பொறுப்பு என்னென்னா, குறுக்கு வழியில் இல்லாமல், ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நமக்கு சம்பாதிக்கணுமே குறுக்கு வழி போகக்கூடாது, குழந்தை பெற்றுட்டோமேனு நம்ம அதுக்கு பணம் சேர்க்கணுமே குறுக்கு வழியில் போகக்கூடாது. இதெல்லாம் சனிக்கு பிடிக்காது. கண்டிப்பாக. அப்போ இந்த 7.5 வருஷத்தில் கண்டிப்பாக கண்ணு, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க, கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் கண்ணு, குழந்தை பெற்றுக்கலாம், வீடு கட்டலாம். கண்டிப்பாக சனி கொடுக்கக்கூடியவர். அவருக்கு ஒன்றே ஒன்று இந்த நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவார் கண்ணு. இந்த சனி கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுடைய மணி ப்ராப்ளம் பல பேருக்கு என்ன பண்ணுதுன்னா, கல்யாணம் இப்போ வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. ஓகே, நான் நீங்கள் கேட்குற கேள்விலாம் சிறப்பு கண்ணு. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி 3 கேள்வியுமே கல்யாணத்தை பற்றியே கேட்குறீங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் இந்த பரிகாரங்களை சரியாக செஞ்சாங்கன்னா கல்யாணம் நடக்கும் கண்ணு. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கும்போது நான் பரிகாரத்தை சொல்கிறேன் கண்ணு. கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து 1000 காலத்து பயிர் அப்படின்னு 2 பேரை வந்து நம்ம மன ஒற்றுமையோடு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே யாரோ ஒருத்தருக்கு வந்து பிடிக்காம போயிடுது சில நேரங்களில். இப்போ மனைவிக்கு பிடிச்சிருக்கும், கணவனுக்கு பிடிக்காம இருக்கும். ஒருத்தர் கணவருக்கு வந்து என் பொண்டாட்டி என் கூட வந்து சேரணும் அப்படிங்கிற, ஆனால் பொண்டாட்டி வந்து சேராமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான, இப்போ எனக்கு என் பொண்டாட்டி வந்து என் கூட சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மன ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ரொம்ப சிம்பிள்மா. இப்போ ஒரு செல்ஃபோன் எடுத்துட்டோம்மா, செல்ஃபோனில் பரிகாரம் சொல்லு. ஈஸியாக சொல்லலாமாம்மா? செல்ஃபோனில் பரிகாரம்? செல்ஃபோனில் பரிகாரம். ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன ஆமாம் கேள்வி என்னம்மா கேட்டீங்க? இப்போ கணவன் மனைவி நல்லா போயிட்டு இருக்காங்க, திடீர்னு ஏன் பிரிகிறாங்க? இந்த கேள்விக்கு ஒற்றுமை. இப்போ நான் வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேம்மா, ஆஃப் பண்ணிட்டேனப்பா. இப்போ இவங்கள்ட்ட செல்ஃபோனை கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கம்மா. இப்போ இந்த செல்ஃபோனை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டீங்களாம்மா? எப்படி ஆன் ஆனது? பட்டன் ப்ரெஸ் பண்ணோனே ஆன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்டு இருந்ததாம்மா அதில்? இல்லை சார். இவ்வளோதாங்க. கணவன் மனைவிக்குள்ள செல்ஃபோன்லேயே பாஸ்வேர்டு இல்லைன்னா அவங்க பிரிய மாட்டாங்க. ஓகே. கணவன் மனைவிக்குள்ள ரகசிய உடன்படிக்கை இருக்கவே கூடாது.
இவ்வளவுதான் பாருங்க. சின்ன இப்ப நம்ம கூட நினைச்சாங்க செல்போன்ல வேற ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு. அதுல ஒண்ணுமே நான் கூட கிடையாது. ஏதோ இப்ப நிறைய பேர் கணவன் வால் பேர் வைக்கிறாங்களோ அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், இதுதான் உண்மை. ஒரு மனைவி வந்துமா கணவனை ரொம்ப நம்புவான். இந்த உலகத்துல எந்த பெண்ணுமே அவனுடைய ஃபர்ஸ்ட் தூண் அப்பாவை விட புருஷன் தான். கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு ஆசை நாயகி, ஆசைனா அம்மாவை விட பொண்டாட்டி தான். ஆசைக்கு தான் பொண்டாட்டி. அந்த ஆசைக்கு அவன் என்ன வேணாலும் உருவான். ஆனால் அவன் சில நிபந்தனைகள் வச்சுருப்பான். இந்த பொண்ணு அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறனால அது சில நிபந்தனைகள் வச்சுருக்கும். நல்லா கேட்டுங்க, கல்யாண வாழ்க்கை இவ்வளவு தான். அதில் ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள ரகசியம் இருக்கக்கூடாதுமா. நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படின்னு இப்போ என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அது சொல்லும். ஆதன் ஆன்மீகத்தில் பிரியாவுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க, முன்னாடி நல்லா அழகாக ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு ஒரு பையன் ஒளிப்பதிவாளர் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு அப்படின்னு என் பொண்டாட்டி சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டால் இதை இங்கே சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்துருக்குறோம், இங்கே தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. இதுதான் உடன்படிக்கை. நீ என்னம்மா பண்ணுறேன்னா அது இப்போ நான் இதுதான் உடன்படிக்கை. ரகசியங்களே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாதுமா. இதெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நீ எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி ஆணும் பெண்ணும் சொல்லிக்கிற பேசுகிற வார்த்தையே தான், நான் எங்கே வேணாலும் போவேன், நீ கேட்கக்கூடாது. இது கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே இல்லை. கண்டிப்பாக இல்லைங்களா? அதுமாரி ஃபஸ்ட்டு சாப்பாடு, ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணணும். பொண்டாட்டி கையால் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் புருஷனுக்கு. புருஷன் பொண்டாட்டிக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது நடக்கிற மாதிரியே பேசுகிற, நீ என்ன பிரிவுக்கு வழிகாட்ட ஏன் பிரியுதுன்னு கேட்டால் இப்படிலாம் சில பேர் இத்தனை நாள் என்ன சொல்லியிருப்பாங்க, உனக்கு சனி மாறி இருக்கும், கிரகம் மாறி இருக்கும், புதன் மாறி இருக்கும், செவ்வாய் மாறி இருக்கும், அதனால் நீ பிரியிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அப்புறமா அடுத்த கட்டம். முதல்ல நாமளே சரியில்லை. இங்கே ஏன் சனி வராரு ராகு வராரு? நம்ம வீட்டுக்குள்ள காற்று உள்ளே போகிறதா இருந்தாலும் நம்ம அனுமதி இல்லாமல் வராதுமா. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் போடணும், நீங்கள் எல்லாரும் உட்காந்துருப்போம். நமக்கு வந்து சனி உச்சத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம், சனி பகவானை வந்து ஃபேனை போடுங்கன்னா போடுவாரா? மாட்டாரு. நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். கிரகங்கள் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல செயல்படுத்தல. நம்ம பிளான் அது என்ன பண்ணுறாரு, கிரகம் என்ன பண்ணுது, சுகமாக வாழ வைக்கிறதுக்கு எல்லா வாழ்க்கையும் ஆண்டவன் கொடுத்துட்டான். நம்மள்ட்ட பொருளையும் கொடுத்து என்ன சொல்கிறாங்க, ரிமோட்டையும் கொடுத்துட்டான். இந்த ரிமோட்டை பயன்படுத்த தெரியாமல் புருஷன் முன்னாடி பயன்படுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டுமா பிடிக்குதோ பிடிக்கலையோ ரகசியம் இல்லாமல் ஒரு உடன்படிக்கை. நீங்கள்லாம் கூட்டணி கட்சியில் இருப்பாங்க, நீங்கள்லாம் அரசாங்கம்லாம் எப்படி நடக்குது, அவங்களுக்குள்ள வந்து ஐயோ இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தனி கவர்மெண்ட் நடக்கும், செல்ஃபாக எல்லாருமே ஃப்ரீடமாக அவங்கவுங்க ஒர்க்கை எல்லாம் பண்ணாங்க, நிறைய ஹெல்ப்பாக கிடைக்கும். இப்போல்லாம் இன்னொருத்தவங்க பேச்சு கேட்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி தான் புருஷன் முன்னாடி வாழ்க்கை, சப்போர்ட்டிங் இருக்கணும். அப்போ தான் பிரிவு ஏற்படாது. எத்தனை ஆண்டுகளானாலும் பிரிவு ஏற்படாது. ஆனால் இதுக்கு இடையில ரகசியம்னு ஒன்று வந்தது, நான் நினைக்கிறத நீங்கள் சொல்ல மறைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே உடையுமா. ஓகே. இப்போ வந்து நம்ம முகூர்த்தம் நேரம் பார்க்குறோம், நல்ல நேரம் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நல்ல கிழமைகள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மண்டபத்தில் வைக்கலாம், இப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தாலும் ஒரு தம்பதிகளுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது மட்டும் போதாது இல்லையா? ஸோ இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போகும். அப்படின்னா என்ன பரிகாரம் சார் செய்யும்? நிச்சயமாம்மா, முன்னோர்களும் வேதங்களும் ரிஷிகளும் நமக்கு நிறைய நல்லதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ரிஷி வாக்கியப்படியும் முன்னோர்களுடைய வாக்குப்படியும் நாம் படித்த படிப்புப்படியும் ஐதீகமாக நம்ம சில விஷயங்களை முறையாக செயல்படும் போது இறைவன் நம்ம பக்கத்திலே இருப்பார். அந்த இறைவனை வழிபாடு செய்து நம்மளோட இல்லற வாழ்க்கையில் இருந்தோம்னா இல்லறத்தில் பிரிவே வராது, நம்ம போட்ட முடிச்சு தப்பாக போகாது. இது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு முன்னாடி 2 விஷயம். ஒரு திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோம், லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, எது வேணாலும் இருக்கட்டும், கல்யாணம் தான் அதுக்கு பேர். அந்த கல்யாணத்தில் நம்ம ஒரு பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து அந்த கல்யாணம் வரைக்கும் தடை இல்லாமல் போகணும். இது ஃபஸ்ட்டு. இதில் 2 தடை விழுந்துடும் சில இடத்துல. அப்புறமா 2 நாள் நிப்பாட்டி வச்சுருவாங்க, 2 மாதம் நிப்பாட்டி வச்சுருவாங்க. சில பேர் லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பேசுவாங்க, திடீர்னு 6 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, 7வது வருஷம் ஃப்ளாப்பு, திருப்பி 8வது வருஷம் திருப்பி சேருவாங்க. இப்பயே கடவுள் சொல்லிட்டாரு உனக்கு அவன் செட் ஆக மாட்டான்ட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் திருப்பி அந்த போட்ட அந்த பத்திரத்தை திருப்பி கிழிச்சிட்டு புது பத்திரம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் கல்யாணத்தும் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் ஆகிடும், நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் தடைப்பட்டுரும். ஆனால் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிவு பண்ணி இல்லை நம்ம குடும்பத்தில் அப்படி இல்லை, நீ எவ்வளோ கேட்குற, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன செய்கிற, சரி பிள்ளை எப்படி பண்ணுமா, அப்புறமா சமாதானம் பேசி அப்புறமா கல்யாணம் பண்ணுவாங்க. அதுவும் தவறு. இந்த ஃபஸ்ட்டு தடை விழுந்துருச்சுன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, வேண்டாம். இது முதல் செய்தி.
அதுக்கு அடுத்தது நாள் நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணும்பொழுது நம்ம சுவாமியோடைய அனுகிரகம் இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குமா. ஓகே. தெய்வ நம்பிக்கை, சுவாமி நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோட சப்போர்ட். கல்யாணம்ங்கிறது குலம் தழைப்பதற்கான முதல் வழி. அப்போ அந்த குலம் தழைக்கணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தை டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். அவள் குலதெய்வத்திட்ட சம்மதம் வாங்கணும். குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு பண்டிகை இருக்கும். அந்த குலதெய்வ பண்டிகையை அவங்க குடும்பத்தோடு போய் கொண்டாடணும். இதை ஃபஸ்ட்டு செய்யணுமா. ரெண்டாவது அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லி பூஜை சொல்லுவாள். அது சுவாமி அம்பாள் பூஜை. அதாவது திருச்செங்கோடு அப்படின்னு சொல்லுவா, அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அங்கே போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். அங்கே போக முடியாதவா பிரதோஷம் சிவபெருமான அம்பாள் உமாதேவியையும் ஒருங்கே நந்திகேஸ்வரரோட தரிசனம் பண்ணணும். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே வரணுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்போதான் நம்ம கல்யாண வாழ்க்கைக்கு இவாள நமக்கு கை கொடுக்குறா. இந்த மந்திரங்கள்லாம் தொடர்ந்து அவளுடைய மூல மந்திரங்களை சொல்லணும். சிவன் பார்வதியோட மந்திரம், நந்தி மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். அப்போதான் நந்தி நமக்கு லைஃப்ல எதுவும் வராது. பல இல்லற வாழ்க்கையில் நந்தி வர்றதுனால தான் இல்லற வாழ்க்கை பிரியும். பார்த்துருக்கீங்களா? பையன் நல்லா இருப்பான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு யாராவது ஒரு பெண் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி பார்ப்பாங்க, அப்புறம் ஜூஜூ என்ன வந்துட்டா அப்படின்னு. அப்புறம் அதில் மீட்டு கொண்டு வந்து பெரிய கஷ்டம். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி தான். இப்போ என்ன நிறைய பிரச்சனைகள். நந்தி ஒன்று வரும், இல்லைன்னா ஏதாவது வேற ஒரு நந்தி இல்லாத ஒன்று சொல்லி அது மாதிரி போயிருக்கும். அப்போ நந்தியை நம்ம முதலே வணங்கிட்டோம்னா அந்த நந்தி என்ன பண்ணுவார், அங்கே போய் தடைப்பட்டுருவார். அதுக்கு அடுத்தது பெருமாளை சேவிக்கணும். சுவாமி சிவனையும் பார்வதியும் எப்படி நாம் பிரதோஷத்தில் வழிபாடு பண்ணுறோமோ சிம்பிளான பரிகாரம். நீங்கள் ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் வேண்டாம். நீங்கள் பெருமாளை தாயாரோட வெள்ளிக்கிழமை பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ண சுக்கிரஹோரைன்னு பேருமா. சுக்கிரன் சரியாக இருந்தால் நம்ம சந்தோஷம் நீடிக்குமா. நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், எல்லாரும் சந்தோஷத்தை நீடிக்கும் தான் ஆசைப்படுறோம். அது நடக்க மாட்டேங்குது. சுக்கிரன் தான் காரணம். அந்த சுக்கிரன் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செயல்படுத்தணும். அதை நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அப்போ பெருமாள்கிட்ட பேசணும். கோயிலுக்கு போனால் பேசணுமா. நம்மளாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கெல்லாம் கோயிலுக்கு போனால் பேச மாட்டேங்கிறோம். ஜஸ்ட் மினிட் உள்ளே போய் ரவுண்ட் அடித்து டக்குன்னு வெளியில் வந்துடும். ஒரு 20 நிமிஷமாவது கோயிலில் உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்தந்த பொண்ணும் அந்தந்த பையனுமே தனித்தனியாக, அது இவாளுக்கு தான் கல்யாணம் ஆகுதுன்னா உட்காந்து பேசி எனக்கு வரணை நல்லா அமைச்சு கொடுன்னு தொடர்ந்து அப்படியே சொல்ல 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 அவள் வாழ்க்கையில் சூர்யா ஜோதிகா மாரி வந்துடுவாங்க. ஓகே சார், கரெக்டு தானே? கண்டிப்பாக சார். ஸோ இப்போ மேரேஜில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், இந்த தோஷங்கள் மெயினாக ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணுது சார். இப்போ யாராவது ஒருத்தன் பொறுத்து பார்க்க போகிறவங்க அப்படின்னா செவ்வாதோஷமாக ரிஜெக்டட், சர்ப்பதோஷமாக ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோஷங்கள் மூலியமா திருமண தடைகள் ஏற்படுது. ஸோ இந்த தோஷங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும் அப்படின்னு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? ஜோதிட சாஸ்திரத்தில் யான் அறிஞ்ச ஜோதிடம், நான் யாரையுமே சொல்லலை, தோஷங்கள்ங்கிறதே ஜோதிடத்தில் கிடையாதுமா. தோஷங்களே கிடையாது. நீங்கள் ஏன் கிடையாது அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய வீரியம், அந்த வீரியம் அதிகமாக இருக்கும். செவ்வாயுடைய பவர் அதிகம். இந்த பிறக்கும் போது அந்த கிரகங்கள் ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் இப்போ லக்னத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா அது செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மகர ராசியில் இருக்காரா, மகர லக்னத்தில் இருக்காரா, கடக ராசியில் இருக்காரா, விருச்சிக ராசியில் இருக்காரா, மேஷ ராசியில் இருக்காரா, இப்படி பார்க்கணும். அப்போ அவருக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் பலம் 0, அப்போ அவரால் பிரச்சனை இல்லை. அதே அவருடைய பலம் வீரியமாக இருக்கிற இடத்துல இருந்து அந்த பலம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா, அந்த செவ்வாயுடைய பலத்தை நாம் குறைக்கணும். அப்போ செவ்வாய்க்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். நல்ல கவனிங்க, கடவுள் கிரகம் நம்ம வீட்டு வேலைக்காரங்களோ நம்ம கீழே இருக்கிறவங்களோலாம் கிடையாது. நம்ம சொன்ன உடனே கேட்கறதுக்கு. அப்புறம் அவங்கள அப்புறம் அது என்னது இது வச்சுருவாங்க, சங்கம் வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் கேட்க முடியாது. அப்போ கடவுள் அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்துல இப்படி இருந்தால் அவரை நீ சிரேயஸ் பண்ணணும், அவர் திருப்திப்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல இருக்க இப்போ செவ்வாய் பகவானே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், நீ எனக்கு நல்ல பவர், எனக்குள்ள நேரத்தில் எனக்கு எப்போ அந்த டைமை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு திசையில் வரும்பொழுதும் செவ்வாய் புத்தி வரும்பொழுது நம்ம கணக்கச்சிதமாக நடந்துக்கணும். அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறதே. இன்னைக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள்கிட்ட போய் கேட்டோம்னா, இந்த கிரகத்துக்குரிய திசை, இந்த கிரகத்துக்குரிய புத்தி உனக்கு நடக்குது, அந்த கிரகம் உனக்கு வீக்காக இருக்குது, நீ இப்படி நடந்துக்குன்னு சொல்லுவா. அதை மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அந்த காலத்தை கடந்து வந்துடுவோம். அப்போ தோஷங்க கிடையாது, தோஷங்கிற வார்த்தை கிடையாது. பிறக்கும் பொழுது ஒருத்தனுக்கு செவ்வாய் 2ல் இருந்திருப்பார், டுடேல அவனுக்கு எங்கே இருக்குன்னு அது பார்க்கணும் இல்லையா? பிறந்ததையே வச்சுக்கிட்டு செவ்வாதோஷம் இருக்குன்னா அப்புறம் வாழ்க்கையில் என்னைக்கு தான் அப்புறம் கல்யாணம் பண்ணுறது? முதல்ல செவ்வாதோஷம் இருக்கிறவங்க இல்லை, நான் முதல்ல எனக்கு என்னுடைய ஜோதிடத்தில் நான் சொல்கிற விஷயம், நான் யாரையுமே இதில் குறிப்பிடலை.
எனக்கு தெரிஞ்சு தோஷங்கள் கிடையாது ஜோதிடத்தில். இது ஜோதிடத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் தோஷங்கள் கிடையாது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்தந்த கிரகத்துடைய தன்மையுடைய அளவு அதுக்கு தகுந்த மாதிரி சாந்தி படுத்திக்கணும். அவ்வளோதான், அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். நீங்கள் ஒரு தடவை பரிகாரம் பண்ணுறேன், நான் போய் சுவாமிக்கு பரிகாரம் எல்லாம் நம்ம நம்பிக்கையோடு சுவாமி எனக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு அபிஷேகம் பண்ணுறதும் தீபம் போடுறது தான். வேற எதுவுமே பரிகாரம் கிடையாது. சுவாமியை அவளுக்கு பிடிச்ச வழிபாடுகளை பண்ணுறது மட்டும்தான் பரிகாரம். வேற எதுவுமே இதில் பரிகாரம் கிடையாது. அப்போ தோஷம் பார்க்க வேண்டாம். ஓகே, கண்டிப்பாக தோஷத்தினால் இனிமேல் யாருக்கும் சங்கடமே வரக்கூடாது. நீங்கள் இது என்னன்னா, பொண்ணு வீட்டில் ஒத்துப்பாங்க. இப்போ நான் பேசுகிறத பையன் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. தோஷம் பார்க்காதமான சரி பொண்ணு வீட்டில் ஓகே பண்ணிவிடுவாங்க. பையன் வீட்டில் பார்க்க மாட்டேன். அது இல்லை சார், நான் தோஷம் அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார், இந்த தோஷம் இருந்ததுனால நான்லாம் நடுத்தருவில் இருக்கேன் சார் அப்படின்வாங்க. நான் அப்போ சொல்லுவேன், கல்யாணம் முன்னாலே நடுத்தருக்கு தான் வரணும். ஓகே, ஒன்றும் இல்லை, வரணுமா இல்லையா? முறை பிள்ளை பிறக்கும், ரெண்டாவது பிள்ளை பிறக்கும். முதல் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வேறு மாதிரி வாழ்க்கை போகும். ரெண்டாவது பிள்ளை பிறந்தோன்னா வேறு மாதிரி வாழ்க்கை போகும். என்றைக்காவது வந்து லைஃப்பில் வந்து 10 ரூபா போதுன்னு இருந்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆனால் அதே படிக்கும்போது 10 ரூபா பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அது வேண்டாம், எனக்கு 10 ரூபா பணம் வேணாம், ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்பீங்க. வாங்கி கொடுத்தீங்க, அப்போ கேட்டிருப்பீங்களா? 10 ரூபா பணம் அப்போ பெருசாக தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக. இன்னைக்கு ஏன்னா நமக்கு பொறுப்பு வந்துருச்சு. அப்போ வந்து இது என்னன்னா, தோஷங்கள்ங்கிறத முதல்ல இல்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். அதுவும் வருங்காலத்தில் பிள்ளைங்களுடைய கல்யாணம் சிறப்பாக நடக்கணும்னா நம்மளுடைய மன விஷயங்கள்லேருந்து மாறுதல் கொண்டு வரணும். சட்டத்திட்டங்கள் எவ்வளோ மாற்றுறாங்க, இந்த சட்டத்தை எப்படி மாற்றுறாங்க, தீர்மானம் போடுறாங்க. அதே மாதிரி தாங்க மனசில் இருக்கிற சில குழப்பங்களுக்கு தீர்வு மனம்தான் அதை மாற்றி வேண்டும். இதை போய் நீங்கள் வந்து பெரிய நம்ம ஒரு விவாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னீங்கன்னா அது சாத்தியம் இல்லை, நல்லது கிடையாது. தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது விவாதத்தில் கொண்டு வர முடியாது. ஜோதிடம் சொல்கிறது தோஷம் கிடையாது. அப்போ கல்யாணம் பார்க்குறவங்க இனிமேல் இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டாம். அப்படி அந்த பவரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிரீத்தி, சுவாமி உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய நான் பிறந்தது உன்னுடைய கடன், இந்த கடனை நீ தான் அடைக்கணும். நம்மளாம் சுவாமியோட கடன். கண்டிப்பாக நம்மளாம் வந்து அவருக்கு நம்ம கடன் பட்டுருக்குறோம். அவர் நமக்கு கடன் பட்டுருக்காரு. இப்படி ஒருத்தர் படைச்சு விட்டோன்னே இவனை எப்படியாவது நல்ல விதமாக கரையேற்றணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கணும், நாம ஏன் நினைக்கணும்? கண்டிப்பாக புரியுறது உங்களுக்கு? அப்போ ஈஸி மெத்தடு, தோஷங்களை பற்றி யோசிக்க வேண்டாம், அதில் தெளிவாக இருங்க. அதுதான் உங்களுக்கு முதல் பலமே. தோஷமே நீங்க இல்லை அப்படின்றீங்க. ஸோ தாராளமாக தோஷம் வந்து பார்க்கவே தேவையில்லை. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணு. இப்போ நான் தோஷம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ எனக்கு தோஷங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து நான் பார்க்கப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க, எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகிரும் அப்படின்னா ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியும்? நிச்சயமா. நான் இப்போ தான் சொல்லிட்டேன், மனசு அந்த இடத்துல சில பேருக்கு இடம் கொடுக்காது. அப்போ அவங்க சில பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். அது மனசாந்திக்கு தான், அது கடவுளுக்கு இல்லை. கடவுள் நம்மளை வந்து அனுகிரகம் பண்ணுறார். மனசாந்திக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், இந்த தோஷம் நான் சொல்லலை, செவ்வாய் தோஷம் என்று நினைப்பவர்கள் இப்படி வச்சுப்போம். அப்படி நினைக்கிறவங்க முருகனை வழிபாடு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த முருகனை ரொம்ப நேசிக்கிறவர்களோடு மனம் பிடிக்கணும். நம்மளை புரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுதான் புரிதல். ரொம்ப சிம்பிள். அடுத்தது, அந்த செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோயில் தரிசனம் பண்ணி வைத்தியரோகநாதர் வழிபாடு பண்ணணும். சஷ்டி விரதம் இருந்தால் அவளுக்கு நல்லது நடக்கும். ராகு கேது தோஷம் இருக்குன்னு நினைக்கிறவங்க, தோஷம்னு நான் சொல்லலை, மீண்டும் சொல்கிறேன், தோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு சர்ப்பங்களுக்கு, ராகுவுக்கும் கேதுவுக்கும் திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், அடுத்தது வந்து காளகஸ்தி, இந்த இடங்களுக்கு சென்று சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து தீபாராதனை பார்த்து வழிபாடு பண்ணால் போதும். சுவாமி வேற எதுவுமே கேட்கல, என்னை நம்புடா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். நாம தான் அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு போய் காளகஸ்தி பார்ப்போம், திடீர்னு மறுநாள் போய் இன்னொரு கோயிலுக்கு போய் நிற்போம், திடீர்னு போய் இன்னொரு சித்தர் கோயிலுக்கு போவோம். ஆனால் சுவாமி என்ன சொல்றாரு, நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன், நான் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன், நீ எங்கே பால் ஊற்றினாலும் எனக்கு வந்துடும். நீ எங்கேயுமே பால் ஊற்றுல, உன் ஆற்றுல, உங்கள் வீட்டில் ஒரு சிவலிங்கம், நல்லா தெரிஞ்சுங்கோ. நீங்கள் ராகுக்கு எது தோஷமாக இருக்கட்டும், செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், சனி தோஷமாக இருக்கட்டும், கலத்திர தோஷம்னு சொல்கிறவாளாக இருக்கட்டும், எந்த தோஷம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கோங்க. அந்த சிவலிங்கத்துக்கு டெய்லி ஒரு சொட்டு, ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. ஒரு விநாயகர் விக்கிரகம் 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. ஒரு முருகனுடைய விக்கிரகம் ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றுங்க. நல்ல 1/4 டம்ளர் ஊற்றுங்க. வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு அம்பாளுடைய விக்கிரகம். இந்த விக்கிரகங்களுக்கு பால் ஊற்றி ஒரு சந்தன குங்குமம் வச்சு நிவேதியம் பண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு. உங்கள் வீட்டில் துளசி செடி கம்பல்சரி வைங்க. துளசி செடி வீட்டில் இருக்கிறவங்க
வேப்பஞ்செடி வீட்டில் இருக்கிறவங்க எந்த தோஷம் வந்தாலும் அவர்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஓகே. எந்த தோஷமும் உங்களை எதுவும் செய்யாது. அதே மாதிரி 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தில் உங்களுக்கு சாதகமாக சுக்கிரன் போய் அங்கே உட்காந்துருக்காரு, சாதகம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னா பெருமாளை சேவிங்க. நாராயண வழிபாடு தான் அவசியம். அதை மட்டும் பண்ணுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓகே சார். ஸோ இந்த திருமணம் பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள், ஸோ தோஷங்கள் இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக உடைச்சிருக்கிறீங்க. ஸோ தோஷங்கள் பற்றி நிறைய பேர் வந்து ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஸோ தோஷமாக ஐயோ இந்த பரிகாரம் செய்யணுமே, இந்த கோவிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக போக்கியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷமா, நல்லதே நடக்கும்.